ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இந்த புனிதமான ஒரு மணி நேரத்தை சிவ சிந்தனையில் செலவிடுவோம். மாணிக்க வாசகரின் வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஆன்மாவை சுத்திகரிக்கும் மருந்துகள். ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது அது நம் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக விரியட்டும். தெளிவு பிறக்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கே, தெளிவற்ற நிலையில் ஏற்படும் தவிப்பும் அவனுக்கே. உணர முடிந்தால் அது அவன் அருள், உணர முடியாமல் தவித்தால் அது நம்மை பக்குவப்படுத்த அவன் நடத்தும் நாடகம். வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனையுள்ள மனமும் லக்ஷ்மி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும் நோயில்லா வாழ்வும் அருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். விநாயகர் வணக்கம் சொல்ல வராங்க மீனாட்சி அண்ணாமலை. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தப்பாமல் சார்வார் தமக்கு தப்பாமல் சார்வார் தமக்கு. சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ மீனா. எவ்வுயிர்களாயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அரியவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம். அப்படியே அறிவதற்கு அரியவனாயிருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் எனும் பெருங்கருணையை கொண்டவனாயிருக்கிறானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம். அளவிட இயலாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம். அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக சென்று கண்டு வழிபட்டனர். ஆயினும் அவர்கள் பின்பும் துன்பமின்றி வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. பின்பும் துன்பம் எய்தியதாகவே வரலாறுகள் உள்ளன. ஆகையால் என்றும் துன்பமில்லா வாழ்வை பெறும் வகையில் சிவனை வழிபட்டு அவரை அடைந்த குருவை நாம் வழிபட்டால் சிவனை நாமும் அடைதல் எளிதாம். குரு வணக்கம் சொல்ல வராங்க வள்ளி மெய்யப்பன். குரு வணக்கம். சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர்கள் அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும் குருவை வழிபடில் கூடலும் ஆமே. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ வள்ளி. பாண்டியனின் வெப்ப நோயை தீர்த்து சைவத்தை நிலைநாட்டிய சீர்காழி பிள்ளையின் திருவடிகளுக்கும் கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்த திருநாவுக்கரசரின் மலர் அடிகளுக்கும் இறைவனை தோழனாக கொண்டு திருநாவலூரில் அவதரித்த வன் தொண்டரின் பாதங்களுக்கும் திருவாசகம் தந்து இறைவனை அன்பால் கட்டி போட்ட திருவாத ஊரரின் பொன்னடிகளுக்கும் போற்றி சொல்ல வராங்க தீபாஸ்ரீ அருண் பிரகாஷ். திருச்சிற்றம்பலம்.
பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ தீபா. இன்றைக்குள்ள பாடல் திருச்சாழல். இது ரொம்ப அழகான பாடல். கேள்வி பதில் போல அமைந்திருக்கக்கூடிய பாடல். நிறைய பேருக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடலுமாகவும் கூட இருக்கும். இந்த பாடலினுடைய வரலாறு பின்னாடி நடந்த கதை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பாடலுக்குள்ள போலாம். திருச்சாழல் வந்து என்ன ஆகுதுன்னா, தில்லையிலிருந்து ஒரு அந்தணர் அவர் வந்து ஈழத்துக்கு போறாரு. அதாவது ஸ்ரீலங்கா போறாரு. அங்க அப்போதைக்கு அந்த ஸ்ரீலங்கால வந்து புத்த மதம் வந்து பெரும்பான்மையாக பரவி இருக்கு. அந்த மன்னரும் ஈழ மன்னரும் புத்த மதத்தையே தழுவி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்க வந்து ஒரு அந்தணர் தில்லையிலிருந்து வந்த அந்தணர் வந்து செம்பொன்னம்பலம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம்னு இந்த நாமத்தையே சொல்லிக்கொண்டு அந்த பட்டை திருநீரு, அந்த ருத்ராட்சம் அப்படியெல்லாம் அணிந்த அவரை பார்த்தாலே வித்தியாசமாக, ஏன்னா பௌத்த மதத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்தாவே தெரியும்ல அவங்க என்ன எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப இவங்க எல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கும்போது அதுல வித்தியாசமாக இவர் தெரிகிறார். அப்படி அவரு இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அவர் யார் என்னன்னு கேட்கும்போது இந்த இந்த செம்பொன்னம்பலம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம் இந்த நாமத்தை ஒரு முறை சொன்னால் 21,600 முறை 21,600 முறை உச்சரித்ததற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம அந்த இந்த செஷன்லயே ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவையாவது அட்லீஸ்ட் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த ஒரு தடவை சொன்ன ஏன் அந்த 21,600 அப்படிங்கிற கவுண்ட் அப்படின்னா, நார்மலா நம்ம வந்து சுவாசிக்கக்கூடியது வந்து ஒரு 8 செகண்ட் அப்படின்னு வைக்கலாம். ஸோ அந்த சுவாசிக்கக்கூடிய ஒரு நாளைக்கு நம்ம வந்து நம்மளுடைய அந்த பிராணனுடைய அளவு வந்து 21,600 அப்படிங்கிறது. அப்போ அந்த அந்த ஒரு நாள் முழுக்க உச்சரிச்சதுக்குள்ள அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அது. ஸோ அது வந்து ரொம்ப பர்டிகுலரா அந்த நம்பரை சொல்றாங்க. அந்த செம்பொன்னம்பலம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம் இந்த 3 வார்த்தைகளையும் சொல்றாங்க. இந்த 3 மந்திரத்தையும் சொல்றாங்க. வார்த்தைகள் இல்லாத மந்திரம். அப்படி அதை சொல்லும் போது இப்படி கிடைக்கும். அதனால எல்லா பேரும் கிடைக்கும், எல்லா திருவருள் கூட்டம் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய புகழை பத்தி அவர் வந்து சொல்றார். எம்பெருமானுடைய புகழை பத்தி சொல்றார். சொல்லும் போது அதை வந்து பௌத்தர்கள் வந்து அங்க ஒத்துக்கல. அது எப்படி நான் வந்து நாங்க வந்து அங்க தில்லைக்கு வந்து பௌத்த மதத்தை நிலைநாட்டுவோம். எங்கள் கடவுள் தான் வந்து ஒரே கடவுள், வேற எந்த கடவுளும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க. மன்னனோடையும் வர்றாங்க. மன்னனுடைய பெண் வந்து அவருடைய பெண் ஊமை பெண்ணாக இருக்கிறாள். அந்த ஊமை பெண்ணையும் அழைத்து கொண்டு பௌத்த மத துறவிகளையும் அழைத்து கொண்டு தில்லைக்கு வர்றாங்க. தில்லைக்கு வந்து அந்த தில்லையோட அந்த சிதம்பரம் கோயில்ல அந்த இதுல மண்டபத்துல வந்து அந்த பௌத்த மத துறவியினுடைய தலைவர் வந்து உட்கார்றாரு. அப்ப சொல்றாங்க, இங்க அப்ப அங்க வந்து உட்காரும் போது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் வாதிட்டு போர் புரிஞ்சு பௌத்த மதத்தை நிலைநாட்டுறதுக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கக்கூடிய அந்தணர்களை அல்லது இந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை, சைவத்தை அனுசரிக்கக்கூடியவர்களை என்கிட்ட வந்து வாதாட சொல்லுங்க. வாதத்துல வெற்றி பெற்றால் அதாவது நான் வாதத்துல வெற்றி பெற்று பௌத்த மதத்தை நான் வந்து நிலைநாட்டுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சூளுரைக்கிறார். அதாவது அப்படி இதுவா அனௌன்ஸ் பண்றார். அப்படி சொன்ன உடனே
அப்ப இவர்கள் எல்லாம் தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர் சொல்றோம் இல்லையா? அப்ப அவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அப்ப யாரு போயி என்னன்னு அவர்கிட்ட வந்து வாதிடுறது? அப்படின்னா, ஏன்னா அவர் ரொம்ப புலமை வாய்ந்தவராகவும் இருக்கிறார். வாதாடும் திறமையுடையவராகவும் இருக்கிறார். டிபேட்டுங்கிறது ஒரு ஸ்கில் இல்லையா? அ அது அவ்வளவு எளிதாகலாம் எல்லாருக்கும் வந்துராது. அப்ப அதுல நல்ல நாலேட்ஜும் இருக்கணும். நல்ல நாலேட்ஜ் இருக்கிறத எடுத்து வச்சு பேசவும் தெரியணும். இது 2ம் இருந்தா தான் அந்த டிபேட்லலாம் இறங்க முடியும். இல்லையா? அம் அப்ப யாரு போய் பேசுறது? யாரு எப்படி எடுத்து சொல்றது? அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாம் மயங்குகிறார்கள். கலக்கமா இருக்கு. அப்படி இருந்து போய் உறங்கும்போது, ஈசன் கனவுல வந்து 3000 பேருக்கும் தில்லை அந்தணர்கள் அனைவரின் கனவுலயும் ஒரே கனவு வந்துதாம். என்னன்னா, அ தில்லையில கீழ்வாரத்தில் என்னுடைய அடியவனான மாணிக்கவாசகர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர நீங்க அழைச்சுக்கிட்டு அம் இங்க போங்க. அ அவ அவர் பார்த்துக்குவார். அவர் பாதுகாப்பார். கவலை இல்லாம இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கனவு வருது. அப்ப எல்லாரும் வந்து மாணிக்கவாசகர பார்க்குறாங்க. மாணிக்கவாசகர பார்த்து இந்த மாதிரி ஈழத்துல இருந்து ஒரு மன்னர் வந்திருக்காரு. பௌத்த துறவிகளும் வந்திருக்காங்க. எங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு கனவு வந்தது. அதனால நீங்க வரணும் அப்படின்னு சொன்னோனே, சரின்னு அந்த வேண்டுகோளை ஏற்று ஏற்று மாணிக்கவாசகரும் வந்து இறைவனை அங்க கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போறாங்க. அந்த மண்டபத்துக்கு போறாங்க. மண்டபத்துக்கு போகும்போது, ம் இவர்களும் இந்த பௌத்த துறவிகளும் கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் பொறுமையாக மாணிக்கவாசகரும் பதில் சொல்றார். ஆனா, எந்த வாதத்தையும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எந்த வாதமும் அவர்கள் செவிகளில் விழவே இல்லையாம். அ அப்புறம் எல்லாத்துக்கும் இவர் பதில் சொல்றார் அப்படின்னு சொல்லி கடைசி ஆயுதமாக ஒன்று என்ன அப்படின்னா தூற்றுவது. அதுதான் கடைசி ஆயுதம். ஏன்னா ஆம், நம்மளால அதுல வெற்றி கொள்ள முடியலன்னா வெறுப்பு அதுக்கு மேல இயலாமை அதனால உண்டாகக்கூடிய வெறுப்பு அதனால தூற்றுவது போல நிந்தனை செய்கிறார்கள். சிவன் நிந்தனை செய்கிறார்கள். சிவநிந்தனை செய்யும் போது அப்படி செய்ய வேண்டாம், சிவநிந்தனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். ஆனா வந்து அவர்கள் கேட்பதாக தெரியவில்லை. அப்போ மாணிக்கவாசகர் சொல்றார், சிவநிந்தனை செய்ய கலைமகளை கூப்பிட்டு சொல்கிறார். சிவநிந்தனை செய்யக்கூடிய நாவல நீ இருக்கலாமோ? இது இறையின் கட்டளை நீ அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். உடனே அந்த சிவநிந்தனை செய்தவர்கள் அத்தனை பேரும் ஊமையாக போகிறார்கள். பேச முடியாதவர்களாக ஆகிறார்கள். இப்ப பேச முடியாம போன உடனே அப்பதான் எல்லாருக்கும் ம், அதாவது சில சமயம் சொல்லி இந்த 3 வகையான அ அறிவு திறன் சொல்லுவார்கள். பார்த்த உடனே கற்பூரம் போல பார்த்த உடனே எடுத்துக்கிறது. 2வது வந்து சொன்னால் கேட்டு தெரிந்து கொள்வது. 3வது வந்து பட்டு தெரிந்து கொள்வது. இது 3 விதத்தையும் கையாள்வது உண்டு. முதல்ல பார்த்தோனே தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தடுத்ததுக்கு போகவே தேவையில்ல. இல்ல பார்த்தோனே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, சொல்றதுனால கேட்டு கேள்வி ஞானத்துல அடையிறது. பலன் அடையிறது. அப்படியும் தெரியலன்னா பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுபோல இங்க வந்து அவர் நடத்தி காமிக்கிறார். ஏன்னா இத சொல்லி புரிய காதுல ஏறல. அ பண்ண முடியலன்னோன, அது ஊமையா எல்லாருக்கும் பேச்சு வராம போனோன தான் அப்பதான் அங்க ஒரு இது இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ அரசர் வந்து மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டுட்டு, அம் இந்த மாரி என்னுடைய பெண் பிறந்ததிலிருந்து ஊமையா இருக்கிறாள். நீங்க வந்து அ அவர்கிட்ட ஏதோ இறை சக்தி இருக்கு அப்படின்னு உணர்ந்துட்டதுனால, நீங்க என்னுடைய பெண்ணை பேச வைக்க முடியுமா? அப்படின்னு கேட்கிறார். அப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த பெண்ணை அழைத்து முன்னாடி நிக்க வச்சு, இந்த பௌத்த அம் துறவிகள் மனதில் எழுந்த அந்த எண்ணங்கள், அந்த கேலியான கேள்விகளை, எண்ணங்களை, அந்த தீய எண்ணங்களை, தீய எண்ணம்னு சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப வெறுப்புலயும், இதிலயும் அப்படி இப்படின்னு அந்த நிந்தனை செய்தார்கள் அல்ல அவர்கள். சிவநிந்தனை செய்தார்கள். அதையே கேள்வியாக இவர் கேட்டு, மாணிக்கவாசகர் கேட்கிறது போல, அந்த பெண் அதற்கு பதில் சொல்வது போல, இது வந்து ஒரு விளையாட்டு முறையாகவும் இருந்திருக்கு. திருச்சாளல், சாழல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு முறை. கேள்வி கேட்பது, அதற்கான பதிலை சொல்வது அப்படின்னு. இப்போ இது வந்து தமிழ்ல ஒரு இலக்கணம் ஒண்ணு ஒரு இலக்கண அணி ஒண்ணு இருக்கு. நெறைய விதமான ஊர்வக அணி, ஓமை அணி அப்படி நெறைய இருக்கும். இதுக்கு அதாவது கண்ணகி வந்து அந்த மதுரை மாநகருக்குள்ள நுழையும்போது, அவள் வந்து ரொம்ப நாளா தன் கணவனை பிரிந்திருந்து, கடைசியா தன் கணவன் தன்னோட சேர்ந்தா போதும். அவளுக்கு ஒரே ஒரு
அஹ், ஆசை மட்டும்தான். அது கணவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தன்னோட சேர்ந்துட்டா போதுங்கிறதுக்காக மட்டும்தான் அவள் இருந்தா. அதுவும் அந்த கனவும் கைகூடியது. கைகூடியதுக்கு அப்புறம் வேற எது, எல்லா செல்வத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் கணவன் தகாத வழியில் இழந்துட்டு வந்த பிறகும் கணவன் வந்தா போதும்னு சொல்லி அந்த ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான மனசு, ரொம்ப ரொம்ப எளிமையான ஆசை, நியாயமான ஆசை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இளம்பெண். அவள் வந்து அதே தன்னுடைய கனவாக வைத்துக் கொண்டிருந்தவள். தன்னுடைய கணவன் வந்து சேர்ந்தது பிறகு ஆம், மதுரை நோக்கி வருகிறாள். அப்ப அந்த இயற்கை எல்லாம், அந்த இடத்துல இளங்கோவடிகள் அந்த இத எப்படி எழுதியிருப்பாருன்னா, அந்த மதில் மேல் இருந்த ஆம், அந்த ம், இதெல்லாம் தோரணங்கள் எல்லாம் ஆடியதாம். அது எப்படி இருந்ததுன்னா, கண்ணகியை பார்த்து நீ வராத வராத அப்படின்னு சொல்றது மாதிரி இருந்துதாம். இந்த ஊருக்குள்ள நீ வராத அப்படின்னு. ஏன்னா நடக்க போறத அதுக்கெல்லாம் தெரிஞ்சு, அந்த இயற்கைக்கு தெரிஞ்சு அது வந்து இப்படி சொல்லுது அப்படின்னு. இது வந்து ஒரு அழகான உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது போல தமிழ் இலக்கணத்துல அணி இருக்கு. இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, ஆம், பாராட்டுவது போல திட்டுவது. தமிழுக்கு தான் இந்த அழகெல்லாம் உண்டு. தெரியல, மத்த லாங்குவேஜ்லயும் இருக்கலாம். நமக்கு தமிழ் தான் தெரியும். அந்த தமிழினுடைய அழகு வார்த்தைகளால சொல்ல முடியாது. அப்ப பாராட்டுவது போல திட்டுவது. அதே திட்டுவது போல பாராட்டுவது. இப்ப பாராட்டுவது போல எப்படி திட்ட முடியும்? அப்படின்னா வந்து, ஆம், ரொம்ப அழகா வந்து இதுல உண்டு. ஔவையார். ஔவையார் வந்து ஔவையாரினுடைய ரொம்ப க்ளோஸான ராஜா, அதியமான் அந்த நெல்லிக்கனி கொடுப்பார் இல்லையா, ஒரு அரிதான நெல்லிக்கனிய அந்த அரசருக்காக கொடுப்பார். ஸோ நீங்க நல்லா இருக்கணும், அப்பதான் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு. அப்ப அந்த 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 அரசர் வந்து ஹம் அந்த அரசரனுடைய எதிரி நாட்டுக்கு இந்த ஔவையார் வந்து புலவர் இல்ல, அதனால எல்லா நாட்டுக்கும் போகிறார். அப்ப அந்த நாட்டுக்கு போறார். அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த அரசர் வந்து அவருடைய அந்த ஆயுத கிடங்கை எல்லாம் காட்டுறார். ஏன்னா தன்னுடைய பெருமையை காட்டுறார். இன்னொரு நாட்டுல இருந்து வந்திருக்காங்கும் போது அந்த நாட்டுல இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடிய புலவர் அப்படிங்கும்போது அவருக்கு நம்ம நாட்டோட இதெல்லாம் பராக்கிரமத்தை எல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆயுத கிடங்கெல்லாம் திறந்து காமிக்கிறார். அப்போ வந்து ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுறார் ஔவையார். அந்த பாட்டு என்ன பொருள் வருதுன்னா, எவ்வளவு ஆயுதங்கள் எவ்வளவு கூர்மையாக எவ்வளவு பளபளபளவென்று மின்னுகிறது, புத்தம் புதிது போல இருக்கிறது, அப்படி கண்ணெல்லாம் பறிக்கிறது அப்படின்லாம் சொல்லி அந்த பாட்டை பாடுறார். அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ராஜாவுக்கு. அப்புறம் சொல்லிட்டு அடுத்த பாடல் பாடுறார். என்னுடைய நாட்டு அரசருக்கோ, அதாவது என்னுடைய நண்பனான அந்த அரசருக்கோ அவனுடைய ஆயுத கடங்கோ ஆம், பழசு பட்டற மாதிரி இருக்குது. எல்லாம் வந்து, அதாவது யூஸ் பண்ணி இதுவாயிடுச்சு. எல்லாம் வந்து நஞ்சு பிஞ்சு தேஞ்சு போய் கிடக்கு அத்தனையும் அப்படின்னு சொல்றார். அப்போ இதனுடைய உட்பொருள் என்னன்னா, நீ இது வரைக்கும் போருக்கே போகலப்பா, அதனால உன்னோடதெல்லாம் பளபளன்னு இருக்கு. என்னுடைய நாட்டு அரசனும் நிறைய போருக்கு போய் நிறைய வென்று விட்டு வந்ததுனால அதெல்லாம் வந்து பழையது போல கிடக்கு, நஞ்சு போய் கிடக்கு அப்படிங்கறது இதனுடைய உட்கருத்து. சோ அப்பேற்பட்ட புலமை வாய்ந்தவர்கள், அதை கவி நயத்தோடு இலக்கிய நயத்தோடு சொல்லக்கூடியவர்கள். இந்த தமிழுக்கு அந்த அழகும் உண்டு. அப்படி இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மேல தெரியக்கூடிய வார்த்தைகள் ஒன்று, உட்கருத்தோ வேறொன்று. அப்படி ஸ்லேடை அணியும் இருக்கு. அது அதனுடைய அழகும் இன்னும் சொல்லலாம். கண்ணதாசன் வரைக்குமே அந்த ஸ்லேடை அணியை யூஸ் பண்ணாங்க. அதாவது கொடுத்த பால்ல ஆம், அஹ், எறும்பு வந்து விழுந்திருந்துதான். அதுக்கு கண்ணதாசன் அவர்கள் சொன்னார்களாம். ஆம், கண்ணதாசனா என்ன எனக்கு தெரியல, சாரி, நான் அந்த பேர் எனக்கு தெரியல, பட் கவிஞர் ஒருவர் அவர் சொல்கிறார், வந்து ஆம், பள்ளி ஆம், சீனிவாசன் பாலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறார், பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். அந்த பால் டம்ளரை வாங்கிட்டு பார்த்துட்டு, பார்க்கடலில் ஸ்ரீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்படின்னா பார்க்கடல்ல ஸ்ரீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறார், அது அங்கேயும் இருக்கிறார். இந்த டம்ளர்ல இருக்க பாலுல சீனிவாசன்னா சீனியை திங்கக்கூடிய எறும்பு, அந்த எறும்பானது பள்ளி கொண்டிருக்கிறார், பால்ல எறும்பு இருக்கு அப்படிங்கறத அவ்வளவு கவிதை நயத்தோட அழகோட சொல்றாங்க. அப்படி இப்படி நம்மளுடைய தமிழுக்கான அழகு, அந்த தமிழுக்கான அழகுலேயே இறைவனுடைய தன்மையும் சேர்ந்ததுன்னா அது எப்பேற்பட்ட அமுதமாகவும் இனிமையாகவும் இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இப்ப இதெல்லாம் பார்த்தோம். இப்ப இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியாக இருக்கு. என்னன்னா, திட்டுவது போல அவனுடைய பராக்கிரமத்தை சொல்வது. இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் திட்டுவது போல இருக்கும்.
அவருக்கு ஒண்ணுமே இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி கேவலமாக இன்சல்ட் பண்ற மாதிரியாக இருக்கும் அந்த கேள்விகள் எல்லாம். ஆனா அதனுடைய பதில்களோ அவனுடைய பராக்கிரமத்தை எடுத்து சொல்வது போல அமைந்திருக்கு இந்த பாடல். இப்ப முதல் முதல் பாட்டுக்கு போகலாம். கடைசியா அந்த ஊமை பெண்ணே பாடுகிறாள். அதற்கான ஊமை பெண் வந்து அதற்கான பதிலை சொல்கிறாள். அவளே சொல்கிறாள். முதல்ல அப்பதான் பேசுறா. அந்த பதிலையும் அப்பவே அவளே சொல்கிறார். இங்க மாணிக்கவாசகர் கேட்டு அவள் சொல்வது போல இருக்கு. அதை பின்னாளில் கவிதையாக எழுதினாரா? அது நமக்கு தெரியல. அது எப்படி என்னன்னு தெரியல. நமக்கு திருவாசகம் வந்தபோது அவர் எழுதும்போது இந்த இந்த நடந்த விஷயத்தை அவர் எழுதியிருக்கார். அப்படிதான் கூகுள் டேட்டா படி அப்படிதான் இருக்கு. இங்க வந்து பூசுவதும் வெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. அவர் உடலில் பூசிக்கொள்வது சாம்பல். சாம்பல பூசிக்கிறாரு. என்ன உன்னுடைய நாயகன், உன்னுடைய தலைவன் சாம்பலை பூசிக்கிறாரு. ஆபரணமாக அணிவது சீரும் பாம்பு. பாம்பெல்லாம் தூக்கி மேல போட்டுக்கிறாரு. ஆனால் அவர் தன் திருவாயால் பேசுவதோ உயர்ந்த வேதங்களாம். ஆனா அவருக்கு ஒண்ணுமே இல்ல. சாம்பலை பூசிட்டு பாம்பை போட்டுட்டு இருக்கக்கூடியவரோ அவர் திருவாயால வேதங்களை சொல்றாராம். இது என்ன விந்தை, இது என்ன வேடிக்கை அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வந்து அவர் எதை பூசினா என்ன, அதாவது டோன்ட் ஜட்ஜ் த புக் பை கவர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல அழகா மாடர்னா இப்ப சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வெளியில இருக்கக்கூடிய தோற்றத்தை பார்த்து எப்படி வந்து வெளியில தோற்றம் எப்படி இருந்தா என்ன, உள்ள அடிநாதமே அவர்தான். எல்லா உயிரும் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடியதற்கு மூல ஆதாரமே அவர்தான். அவர்தான் இயல்பு. எல்லா உயிர்களின் இயல்பும் அவர்தான். இந்த உயிருக்கு இதுதான் இயல்பு. செடினா நகராது, அதுதான் இயல்பு. சிங்கம்னா வேட்டையாடும், அதுதான் அதற்கு இயல்பு. மனிதர்னா பகுத்தறிவு உள்ளவன், அதுதான் அவனுக்கு இயல்பு. அப்ப அந்த இயல்பெல்லாம் யாரு அப்படின்னா எம்பெருமான் தான். அந்த அத்தனை இயல்பும் அவர்தான். அப்ப அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. அவன் எதை பூசினால் என்ன, எதை பேசினால் என்ன, நமக்கு அதனால என்ன கவலை? அந்த ஈசன் எல்லா உயிர்களுக்கும் உயிர்க்கு உயிராய் இயற்கையாய் விளங்குகிறான். இதுவே உண்மை. இது முதல் பாடல். உமா சிவகுமார் அவர்கள். அந்த வரையுமா ஒரு நிமிஷம். பாருங்க. திருச்சிற்றம்பலம். பூசுவதும் வெள்நீரு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. நன்றி. அடுத்த பாடல். என்னப்பன் எம்பிரான் எல்லோர்க்கும் தானீசன் துன்னம்பை கோவனமாக கொள்ளும் அது என்னேடி மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான்சரடா தன்னையே கோவனமா சாத்தினன் கான் சாழலோ. என் தந்தையாகவும் தலைவனாகவும் எல்லா உலகிற்கும் இறைவனாகவும் இருப்பவர் அவர். அப்படிப்பட்டவர் தையல் போட்ட ஒரு பழைய கோவணத்தை மட்டும் ஆடையாக அணிந்திருப்பது எல்லாம் அவருக்கு இருக்குன்னு சொல்றீங்க. அத்தனையும் அவர் தான் படைச்சாருன்னு சொல்றீங்க. அப்புறம் அவர் ஒண்ணுமே இல்லாம சாம்பலை பூசிட்டு பாம்பை தூக்கி கழுத்துல போட்டு ட்ரெஸ் கூட இல்லாம கோவணத்தோட சுத்துறாரே உங்க ஆளு அப்படின்னு கேக்குறாங்களாம். அப்ப இதெல்லாம் அதாவது நம்ம இப்போ இப்படி சொல்றோம். ஆனா அந்த பௌத்த துறவிகள் வந்து அதை அவ்வளவு இதுவாதான் நிந்தனையாகத்தான் அதை சொல்கிறார்கள். அதே அதே மாணிக்கவாசகரின் திருவாயிலிருந்து வரும்போது அது திருவாசகங்களாக ரொம்ப அழகாக வருது. உன்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி ரெண்டு தோழிமார்கள் பேசிக்கிறது போல அதை தன் தலைவன்கிறதுனால அதை உன்னுடைய தலைவன் அழகா கேட்கிறார். அப்ப மண்ணுகளை துண்ணு பொருள் நிலை பெற்ற கலைகளும் நுட்பமான பொருளை கொண்ட 4 வேதங்களும் இந்த இதுல ரொம்ப கலையில் சிறந்த தன்மையும் அறிவில் சிறந்த ஞானத்தில் சிறந்த வேதமும் எல்லாமே அவருடைய அரைஞான் கயிறாக இருக்கு. அதனால அவருக்கு கோபம்
அதையே அவருக்கு வந்து வேற எதுவும் தேவைப்படல. அதாவது அவர் ஒரு பொருளாக இருக்கிறார். இப்ப நம்ம ஒரே ஒரு ஆளு தான் இருக்கோம். வேற எதுவுமே இல்ல. 2வதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னா, நமக்கு எதுவும் அ அவரை மறைத்துக் கொள்வதற்கு அப்படிங்கிறதுக்கு அவருக்கு எதுவும் தேவைப்படல. இன்னொன்னு 2வதுன்னு ஒரு பொருள் இருந்தா தானே அவரை மறைச்சுக்கணும். அப்படி மறைக்கிறதுக்குன்னு அவருக்கு எந்த பொருளும் தேவைப்படல அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேதங்களின் பொருளாகிய தன்னையே அவர் கோவணமாக அணிந்துள்ளார். அந்த அந்த கோவணமே என்னன்னா, அந்த வேதத்தின் பொருள் தானாம். அதனால அந்த கோவணமே அவருடைய பொருள் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலகப்பற்று அப்படிங்கிறது எதுவுமே அவருக்கு இல்லை. தேவையும் இல்லை அது அப்படின்னு. இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கோடீஸ்வரர் இருக்காரு. பில்லினியர் அப்படின்னு த வேர்ல்ட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அவர் வீட்ல வந்து ஒரு கிழிஞ்ச சட்டையோ என்னமோ போட்டிருந்தாரு. இல்ல ரொம்ப நார்மலா கேஷுவலா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப எளிமையா இருக்காருன்னா, ஒண்ணு அவருடைய தன்மையை உயர்த்தி காட்டும் அது. அது ஒண்ணு. ஆனாலும் அவ அப்படி அவர் இருக்காரு, கந்தலா கிழிஞ்சலா ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் பில்லியனர் இல்ல, அப்படி வேர்ல்ட் நம்பர் 1 இல்லன்னு ஆயிடாது. வெளியில அவர் அப்படி போட்டிருக்கிறதுனால, அவருடைய தன்மை இல்ல அப்படின்னு ஆயிடாது. அதத்தான் இங்க வந்து சொல்ல வராங்க. அதனால அது அவருக்கு தேவையில்ல அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க. இதை அப்படி பில்லியனியர்னா மேல அந்த ட்ரெஸ்ஸ போட்டு தான் தான் பில்லியனியர்னு காமிக்கிற நிலையெல்லாம் தாண்டி போயாச்சு அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய அர்த்தம் இருக்கு. மீனா மீனாட்சி அண்ணாமலை. என்ன பண்யம் பிரான் எல்லார்க்கும் தானேசன் துண்ணம் பை கோவணமா கொள்ளுமது என்னேடி மண்ணுகளே துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமா சாத்திரன் கான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ மீனா. அடுத்த பாடல். கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலே தான் தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் நாயிடினும் காயில் உலக அனைத்தும் கல்பொடி கான் சாழலோ. அவர் தங்குமிடமோ சுடுகாடு, உடுத்தும் ஆடையோ புலித்தோல் போட்டிருக்காரு, இருக்கிற இடமோ சுடுகாடு. அப்படி அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு தாயும் இல்ல தந்தையும் இல்ல, ஒரு அனாதை. இங்க தக்ஷன் என்ன சொன்னா, இதேதான் வந்து தக்ஷன் வந்து தன்னுடைய மகள் சதி தேவிக்கு அவள் அந்த அம்மையின் அம்சம் அப்படிங்கிறது தெரியும், நன்றாகவே தெரியும். ஆனா தெரிந்தும் அவனுக்கு தாய் இல்ல, அவன் அனாதை, அவன் இதே காரணத்தை சொல்லிதான் தக்ஷன் வந்து தன்னுடைய பெண்ணை வந்து மணந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தாயுமிலி தந்தையிலே அவருக்கு தாய் இல்ல தந்தை இல்லதான். ஆனாலும் இந்த உலகத்தையே ஒரே ஆஹ் நிமிஷத்துல ஒரே க்ஷணத்துல பொடியாக்கக்கூடிய தன்மையுடைய பராக்கிரமசாலி. அவருக்கு யாரும் இல்லை, ஆனா அவருக்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு கூட இங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இது. இதை வந்து அழகா லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லும்போது மகா கிராசா, அதையே ஆற்றலின் வடிவமாக சொல்லும் போது எனர்ஜி சக்தி வடிவமாக சொல்லும் போது அதற்கான நாமம் மகா கிராசா அப்படின்னு. ஒரே கவளத்தில் அள்ளி மொத்தத்தையும் சாப்பிட்டுருவா அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த நாமமானது. அவளுக்கு இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஒடுக்குறது அப்படிங்கிறது ஒரு கவள சோறு போல, அவ்வளவுதான். அது அப்பனா அவளுடைய கவல சோறு எவ்வளவு பெருசு, அப்ப அவளுக்கு அவ்வளவு எளிதும் கூடாது அப்படிங்கறத அந்த அந்த நாமத்துல சொல்லுவாங்க. அது போல இங்க வந்து அவனுக்கு அவனுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது அவனுடைய பராக்கிரமத்துக்கு ஈடு இணையாக எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பாடல். தில்லையாச்சி அவர். சிவா திருச்சிற்றம்பலம். கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் நாயிடினும் காயில் உலகனைத்தும் கல்பொடி கான் சாழலோ. காயில் உலகனைத்தும் கல்பொடி கான் சாழலோ. சிவா திருச்சிற்றம்பலம்.
சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. அடுத்த பாடல். அயனை அணங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ. பிரம்மா, மன்மதன், அந்தகாசுரன், சந்திரன் ஆகியோரை அழியாத தழும்புகள் உண்டாகும்படி தண்டித்தாரே, இது முறையா தோழி? நீ எல்லாரையும் காக்கக்கூடியவர், எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியவர் அப்படியெல்லாம் சொன்னியே. அப்ப தேவர்கள்ல பிரம்மாவுக்கு தண்டனை கிடைச்சது, பிரம்மாவினுடைய 5வது முகம் பிடுங்கி எறியப்பட்டது. மன்மதனை எரித்தார். அந்தகாசுரனுக்கு தண்டனை கிடைச்சது. சந்திரனுக்கு தண்டனை கிடைச்சது, வளர்ந்து தேயக்கூடியது. அந்தகாசுரன் பத்தி எனக்கு தெரியல. ஆனா இவர்களுக்கெல்லாம் கிடைச்சதே. அப்படி அவர் அந்த மாதிரி ஒரு இது ஹர்ட் பண்ணலாமா அப்படிங்கறத இந்த இடத்துல கொஸ்டின். அழியாத தழும்புகள் உண்டாகும்படி தண்டித்தாரே, அந்த மாதிரி தண்டிக்கிறது முறையா அப்படின்னா, முக்கண்ணன் ஆகிய சிவபெருமான் யாரை தண்டித்தாலும் அது அருள்தான். அது அவர்கள் செய்த பிழையை நீக்கி அவர்களை நல்வழிப்படுத்தும் வெற்றியாகவே முடியும். இப்ப பிரம்மாவுக்கு நடந்ததும் சரி, மன்மதனுக்கு நடந்ததும் சரி, எல்லாமே அவர்களுடைய அறியாமையை போக்கி அவர்களுக்கு ஒரு அருளை கொடுக்கக்கூடிய தன்மையாகத்தான் அது எல்லாமே இருந்தது. மன்மதனை எரித்த பிறகு என்ன ஆனது? மன்மதன் காமேஸ்வரியாக அந்த லலிதாம்பிகையின் காமேஸ்வரியின் காலில் விழுகும்போது ஃபுல்லா சுத்திகரிக்கப்படுறது, அது மொத்தமா கிளன்ஸ் ஆகிறது. அப்ப அவனுடைய அறியாமை நீங்கி மொத்தமா சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் ஒரு ஃபார்ம் எடுக்கிறாங்க. அப்ப எல்லாமே ஏதோ ஒரு இந்த சுழற்சியில எப்பவுமே எல்லாமே ஒரு முழு சுத்திகரிப்புக்கு உட்படுத்தப்படுது. அப்ப அதற்காக நடக்கக்கூடிய நாடகம் தான். அதனாலதான் இறைவனுடைய இதையே நம்ம எல்லாமே இறைவனுடைய செயல்களையே நம்ம நாடகம்னு சொல்றோம். அப்ப நம்மளுடைய செயல்கள் எல்லாம் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? சோ திருவிளையாடல், அவருடைய இதுவே திருவிளையாடல்கள் தான், எல்லாம் நாடகம் தான். இந்த அறியாமையை போக்குறதுக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு கதை. அது அந்த குழைத்த பத்துல அழகா நீ திகைப்பு, நீ வேற வேற திசை, நீ திகைப்பு, நீ தீமை நன்மை முழுதும் நீ, இது எல்லாமே நீதான். இதுல நீ நன்றே செய் பிழை செய்தாய், நன்றே செய்தாய், நல்லதையும் செய்தாய், பிழையும் செய்தாய், இதற்கு நானோ நாயகம், நானா நாயகன். அதாவது நீ நல்ல கதையும் எழுதுற, பிழையான கதையும் எழுதுற, இந்த எல்லா கதையிலையும் என்னையவா நீ நாயகனா வச்சு பார்க்கணும், என்னையே இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுவா டாயா யூஸ் பண்ற நீ அப்படிங்கறது அந்த குழைத்து பதில் அழகா அந்த ஒரு வரியில கேட்கிறார் அவர். அப்படி இங்க இது எல்லாமே அவருடைய இதுவாதான் இருக்கு. ஒரு சிலை சிற்பியின் கையில அடிபடுது அப்படின்னா, அது இதுக்கு உள்ளாகுது அப்படின்னா, அது ஒரு சிலையாக வடிவெடுக்கிறதுக்கு தான் அது அத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொள்கிறது, வாங்கி கொள்கிறது. அதனால இறைவனுடைய தண்டனை எதுவுமே தண்டனையாக இருக்காது, அருளாக தான் இருக்கும். அங்க தட்சனுக்கும் என்ன நடந்ததுன்னா, அவனுடைய ஆணவம்ங்கிற அந்த அறியாமைங்கிற அந்த தலை நீக்கப்பட்டு, அந்த யாகத்தில் அந்த தலை துண்டிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் வேறு ஒரு புதிய ஒரு ரீஹாபிலேஷன் மாதிரி ஒரு புதிய ஒரு ஆட்டு தலை அவருக்கு வைக்கப்பட்டது. ஹம்பிளா இருக்கக்கூடிய அந்த உண்மை பொருளை உணர்ந்து அறிந்து இருக்கக்கூடிய தன்மையோட அந்த வேறொரு தலை பொருத்தப்பட்டது. அப்ப வேறொரு உருவம் எடுக்கப்பட்டது அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்றாங்க. சோ இதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தமாக இருக்கு. அழகு பழனியப்பன். பாடுங்க. அயனை அணங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அழகு. அடுத்த பாடல். தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி. தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிகை தலை மற்ற அருளினான் கான் சாழலோ. இப்ப நம்ம பார்த்த அந்த கதை தான் இதுலயும் வருது. தக்கன் மற்றும் எச்சன் ஆகியோரின் தலைகளை துண்டித்து தேவர் கூட்டத்தை அவர் விரட்டியது ஏன் தோழியே?
ஏன்னா அந்த யாகத்துல போய் பங்கெடுத்துக்கிட்ட எல்லா தேவர்களுக்கும் சாபம் கிடைத்தது. அதாவது உண்மை பொருளை அவர்களெல்லாம் உணர்ந்துதான் இருந்தார்கள். ஈசனுக்கு பாகம் கொடுக்காம, அவர் பாகம் கொடுக்காம செய்யக்கூடாதுன்னு அவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா இங்க வந்து தட்சன் எப்படிப்பட்டவன்னா, ஈசனை தவிர, அதாவது அந்த பரம்பொருளை தவிர அனைத்தையும் வென்று விட்டான். எல்லாத்துலயும் மாஸ்டர் ஆயிட்டான். அப்ப அப்ப ஈசனுக்கு அடுத்த, அந்த பரம்பொருளுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கான் அவன். அப்போ ஈசன் வந்து எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடியவர். அவரை வந்து எப்போதுமே தியானத்திலேயே இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடியவர். அதனால அவர் இருப்பு தெரியறதே கிடையாது யாருக்கும். ஆனா இங்க தட்சனோ ஏதாவது ஒண்ணு செய்யலைன்னா உடனே அதற்கான இது தெரியும். அப்ப அதற்கு பயந்து கொண்டு, ஆஹ் இது தர்மமே இல்லைனாலும், அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு பயந்துகிட்டு சில பேர், அப்புறம் அவனுக்கு அவனோட நல்ல நல்ல இதுல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சில பேர், அப்படி இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அதுல பங்கு கொண்டார்கள். அப்ப அதெல்லாம், ஆனா எதுவா இருந்தாலும் சரி என்றால் அந்த சரிக்காக அதை யாரை எதிர்க்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. நியாயமாக இருந்தா அதை யாரைனாலும் எதிர்க்கணும். அப்போ ஒரு சாதாரண மனிதனால அது முடியுமா அப்படின்னு கேட்டா முடியுங்கிறதுக்காக தான் நக்கீரனோட ஸ்டோரி. நக்கீரர்னு ஒரு நாயகரை கொண்டு வந்து அந்த திருவிளையாடலையும் ஈசனை நடத்தினார். அது தான் ஈசன்னு காமிக்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த தன்மை. ஆனாலும் பார்த்தா கடைசியாக பார்த்தா நக்கீரர் சொல்றது என்னது, உமையவளுக்கு வந்து பெண்களுடைய கூந்தலில் வாசம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாடலினுடைய உட்கருத்து என்னன்னா, என்னுடைய உமையவளின் கூந்தல்ல வந்து வாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் கொண்டாந்து அந்த பாடலை கொடுக்குறாங்க. அப்போ உமையவளுடைய கூந்தல்ல கூட வாசம் கிடையாது அப்படின்னா, நக்கீரரோட லாஜிக் வந்து சயின்டிபிக்கலா இருக்கு. என்னன்னா அது வந்து டெட் செல்ஸ்ல இருந்து வரக்கூடியது, அதனால அதுக்கு வாசம் இருக்கக்கூடிய தன்மை இருக்காது அப்படிங்கறத அப்படி வச்சு அவர் வந்து வாதிடுறார். அப்போ அதுதான் தான் அவர் சொல்லக்கூடியது சரிங்கும்போது, இங்க வந்து உமையவளுடைய கூந்தல்ல இருந்து தான் வாசத்தை அந்த சம்பகம், அசோகம், சௌகந்திகம்லாம் எடுத்துச்சு அப்படிங்கறத லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுது. ஆனா சயின்டிபிக்கலா பார்க்கும்போது நக்கீரரோட லாஜிக் சரிதான். அப்ப அவருடைய லாஜிக் சரின்னு சொல்லும் போது, தான் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க வந்தாங்க அப்படின்னா, அவங்க சொல்றது தப்பாவே இருந்தாலும், ஐயோ அவர் பெரிய பொசிஷன்ல இருக்காரு, அதனால சரின்னு ஒத்துக்குவோம், சரின்னு கேட்டுட்டு போயிடுவோம், என்ன இப்போ இதனால மத்ததெல்லாம் கெடும், அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்காம, இங்க பெரிய பொசிஷன்ல இருக்கிறது யாரு, தான் இறைவன்னு காமிச்சே கொடுக்கிறாரு. ஏன்னா காமிக்காம தப்பு செய்யலாம், அதாவது காமிக்காம தப்பு இல்ல, காமிக்காம எதிர்த்து நிக்கலாம். அவர் யாருன்னு தெரியாம ஏதோ ஒரு நாட்டு அரசர் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிக்கலாம். இறைவன் அங்க முக்கண், அதாவது முக்கண்ணை, மூன்றாவது கண்ணை திறந்தே காட்டியறார் தான் வந்து ஈசன். அப்ப நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லணும்னா, ஒரு சாதாரண மனிதர், நக்கீரர் யாரு, அரசர் கூட கிடையாது, ஒரு சாதாரண புலவர், அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, பேக்ரவுண்டுன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த உண்மைக்காக அவர் எப்படி நிக்கிறாரு, அது ஈசனாக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குணம் ஏன் தேவர்களுக்கு இல்லாம போச்சு? அப்ப அப்படித்தானே இருந்திருக்கணும் அந்த இடத்துல. தட்சனுக்கு எதிர்த்து அப்படித்தானே இருந்திருக்கணும். தட்சனை எதிர்த்துக்கிட்டு யாரு துன்பத்தை அனுபவிக்கிறது? இங்க ஈசன் அமைதியாக இருப்பார், தியானத்திலேயே இருப்பார். நம்ம வந்து தப்பு பண்ணாலும் அவர் ஒன்னும் சொல்ல போறது இல்லைங்கிறது, அந்த இது வந்துடுச்சா என்னன்னு தெரியல. அப்போ அப்படி வந்ததுனால அந்த தேவர்களும் அங்க வந்து ஆஹ் அந்த இதுல பங்கு கொள்றாங்க. அதாவது அந்த தண்டனையில பங்கு கொள்றாங்க. இந்த இதை பார்க்கலாம். 5வது பாடல் அருணவர். தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கென வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி, தொக்கென வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடு தங்கு எச்சனுக்கு மிகை தலைமற்று அருளினன்கான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அருண். இங்க அடுத்த பாடல். அலரவனும் ஆலவனும் அறியாமே அழல் உருவாய் நிலம் முதல் கீழண்டம் உற நின்றதுதான் என்னேடி, நிலம் முதல் கீழம் அண்டம் உற நின்றிலனேல் இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார் கான் சாழலோ. ஒரே ஒரே விஷயத்தை ரொம்ப நாள் செய்து கொண்டு, நமக்கு வந்து ரொம்ப நாள்ங்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு மேல கிடையாது. ஆனா பிரம்மாக்கு வந்து
27 சதுர் யுகங்கள். அது வந்து பிரம்மாவினுடைய ஒரு ஆயுள் அப்படின்னு சொல்றாங்க. 27 இல்ல. எத்தனையோ சதுர்யுகங்கள். சதுர்யுகங்கள்னா 4 யுகங்கள். நான் ஒவ்வொரு யுகங்களுக்குமே அத்தனை அத்தனை 1000 வருஷங்கள் இருக்கு. அதுல கலியுகம் மட்டும் தான் 4000 வருஷமோ 4 லட்சம் வருஷம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஒரு துவாபர யுகம், திரேத்த யுகம், துவாபர யுகம். இப்படி இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அத்தனை 1000 ஆண்டு காலம் அதுக்கு அந்த யுகங்களுக்கு இருக்கு. இப்படி இந்த 4 சதுர்யுகங்களையும் சேர்த்தா ஒரு 1000 சதுர்யுகங்களை சேர்த்தா ஒரு பிரம்ம காலம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 1000 பிரம்ம காலத்தை சேர்த்தா ஒரு விஷ்ணு காலம். அப்போ 1000 விஷ்ணு காலத்தை சேர்த்தால் அது ஒரு ருத்ர காலம். ருத்ரனுடைய காலம் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் அது போக மறைத்தல் அருளுதல்ங்கிற தொழிலையும் சேர்த்தால்தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மும்மூர்த்திகளானவர்கள் அப்ப இந்த தனியா அந்த தொழில்களை செய்வதற்காக அந்த ஆஸ்பெக்ட், அந்த பிரம்மாங்கிற ஆஸ்பெக்ட், அந்த காக்கக்கூடிய தன்மையில் உள்ள விஷ்ணுங்கிற ஆஸ்பெக்ட், அந்த அழிக்கக்கூடிய தன்மையில உள்ள ருத்ரன்கிறவங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு தன்னுடைய தொழிலையே ரொம்ப நாள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சில சமயம் வந்து நான் அப்படிங்கிற தன்மை வந்துடுமா. அப்படி வந்து அதனால ஒரு அறியாமை எழுந்து பிரம்மா பெரியவரா விஷ்ணு பெரியவரா அப்படிங்கிற அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும்போது அப்ப இருவருக்கும் அந்த பரம்பொருள் வந்து ஒளி வடிவத்துல நேத்து எப்படி அந்த தேவர்களுக்கு பொன்மயமாக ஒளி வடிவத்துல அந்த பரம்பொருள் காட்சி அளித்ததோ அது போல இங்க நெருப்பு வடிவமாக ஆதி அந்தம் இல்லாத நெருப்பு வடிவமாக அங்க காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து இருவருடைய ஆங்காரத்தை நான் அப்படிங்கிற தன்மையை தவிர்க்கிறார். அப்போ ஒவ்வொரு தடவையும் தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் அங்க தான்கிற அப்படிங்கிற எண்ணம் வரும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த பரம்பொருள் வந்து ஒரு லீலையை நடத்தி அதை வந்து இதற்கும் அப்பாற்பட்டு முழு முதற் பொருளான ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இப்ப இத சொல்லலாம். முத்துக்குமார் பொன்னழப்பன் வரேன். திருச்சிற்றம்பலம். அலரவனும் மாலவனும் அறியாமே அகழ்வுரு ஆய் நிலம் முதல் கீழ் அண்டம் உற நின்றதுதான் என் நேடி. நிலம் முதல் கீழ் அண்டம் உற நின்றிலனேல் இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணா. அடுத்தது 7வது பாடல். மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயும் அதென்னேடி. சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தலனேல் தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடு ஆம் சாழலும். சோ இங்க என்ன கேக்குறாங்க, பார்வதி தேவியை உடம்பின் ஒரு பாகத்தில் வைத்துள்ள போதே மற்றொரு பெண்ணான கங்கையையும் தன் திருச்சடையில அணிந்திருக்கிறானே, தலையில வந்து கங்கையையும் பாயும்படி வச்சிருக்கிறாரே. அப்ப இரண்டு பெண்களை வைத்திருக்கிறாரே, அது சரியா அப்படின்னு இதை வந்து நிறைய தடவை முருகனுக்கு ரெண்டு பெண்கள் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆனா வந்து அது எல்லாமே அவருடைய ஆற்றல் வடிவம் தான். முருகனுடையது நம்ம பாக்குறோம். ஒரு ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அப்படின்னு பாக்குறோம். அது போல இங்கே அதாவது தத்துவ ரூபம் ஒன்று தர்மத்தையே தர்மமே தத்துவார்த்தமாக இருக்கு. தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அது தத்துவார்த்தமாக இருக்கு, அதுதான் பரம்பொருள் அப்படின்னா அது அப்படியே இருந்தது அப்படின்னா அது அந்த தர்மம்னா என்ன எப்படிங்கிறதே தெரியாது. அப்ப அது இயக்கத்துக்கு வந்தாதான் தெரியும். அப்ப அது இயங்கும் தன்மையாக மாறும்போது அது சக்தியாக மாறுது. அந்த சக்தியினுடைய ஆண் பாவமாக கருதப்படுறது விஷ்ணு, பெண் பாவமாக கருதப்படுறது அம்பாள். இப்ப இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மின்சாரம் இருக்கு, ஒரு கம்பி இருக்கு, இல்ல ஒரு 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 ஃபேனோ இல்ல ஒரு ஏதோ ஒரு பொருள் இருக்கு. இந்த மின்சாரம் வந்து இயக்கத்துக்கு, அதாவது ஆற்றலுக்கு உள்ளது, சக்திக்கு உள்ளது. அப்ப இந்த பொருள் இருக்கு, இந்த மின்சாரம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த பொருள்ல அது வரலன்னா இந்த சக்தியினுடைய ஆற்றல் தெரியாது. அப்ப இந்த மின்சாரம் இது வழியாக வந்து அந்த ஃபேனோ ஏதோ ஒண்ணு சுத்தம் போதுதான் இந்த சக்தியினுடைய இயக்கம் எப்படி அப்படிங்கறத தெரியப்படுத்த முடியும். அப்ப இங்க பொருளே இல்லை அப்படின்னா சக்தி இருக்கிறதே தெரியாது. அது வாட்ட இருக்கும். மின்சாரம்ங்கிறது தத்துவமாக இருக்கும், ஆனா இயக்கத்துக்கு வராது. அது போலதான் இங்க
சிவம் வேற சக்தி வேற கிடையவே கிடையாது. இரண்டும் ஒரே பொருள். ஆனா அந்த சிவம்ங்கிற தத்துவமே ரொம்ப ரொம்ப பெரியதாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஆம், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறோம். இப்ப இப்ப எப்படின்னா அந்த பரம்பொருளுக்கே உட்கார்ந்தா இந்த பேர், படுத்திருந்தா இந்த பேர், அதே நடனம் ஆடுனா இந்த பேர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன்னா உட்கார்ந்து செய்யக்கூடிய தொழிலையே அவ்வளவு இருக்கு. அதை நம்ம தனியா ஒரு சப்ஜெக்டா படிக்கணும். அதே மாதிரி அவர் படுத்திருந்து செய்யக்கூடிய வேலையிலேயே அவ்வளவு இருக்கு. அப்ப அதை நம்ம தனியா ஒரு சப்ஜெக்டா படிக்கணும். அவர் ஆடக்கூடிய நடனத்துல ஒரு பெரிய ஒரு வேலை இருக்கு, அதை தனியா படிக்கணும். அப்ப இது என்ன பிரம்மா, இது விஷ்ணு, அது ருத்ரன் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் அப்ப தனித்தனியா வச்சு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு நாமம் வைக்கிறோம். ஓர் நாமம் ஓர் ரூபம் ஒன்றும் இல்லாதவனுக்கு 1000 நாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் ஒரு பரம்பொருள் தான். இதை லலிதா சஹஸ்ரநாமத்துல விவரிச்சாலும் சரி, திருவாசகத்துல விவரிச்சாலும் சரி, வேல்மாறல்ல விவரிச்சாலும் சரி, விநாயகர் அகவல்ல விவரிச்சாலும் சரி, எங்கெல்லாம் நன்மையும் தீமையும் அனைத்தும் அவனே, சோதியனும் துன்னிருளும் அவனே, வித்யா அவித்யை அவரே, அந்த பரம்பொருளே. முருகப்பெருமானுக்கு சொல்லும் போது அந்த வேல் வந்து ஈசனுடைய கழலுக்கு ஒப்பாகும், அம்பாளுடைய விழிக்கு ஒப்பாகும் அப்படின்னு அந்த வேலே அங்க பரம்பொருளாக நிற்கிறது. விநாயகர் பெருமானே அங்க வந்து அனைத்துக்கும் மூலாதாரமாக எல்லாத்துக்கும் முழுமுதற் பொருளாக அங்க விநாயகர் அகவல்ல இருக்கார். அப்ப இது எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே பரம்பொருளை தான், அந்த ஒரு பரம்பொருள் தான். ஆனா விதவிதமான வடிவம் எடுப்பது எதற்காகனா நம்மளை பேணி காப்பதற்காக. இங்க கங்கையை அவர் திருச்சடையில் அணியலைனா, சேனலைஸ் பண்ணலைனா, அந்த எனர்ஜிய சேனலைஸ் பண்ணலைன்னா இங்க உலகமே இயங்க முடியாது, அந்த அந்த சக்தியை தாங்க முடியாது. அதனால்தான் பராசக்தி வந்து தன்னுடைய ஆற்றலை நேரடியாக அவளால வந்து இயக்கத்துக்கு கொண்டு வர முடியாது. இப்ப சூரியன் இருக்கு, சூரியனுக்கு பக்கத்துல போய் நம்ம பக்கத்துலயே போக முடியாது. அப்ப எங்கேயோ இருக்க சூரியனோட அந்த வெப்பத்தை எடுத்து இங்க அந்த நெருப்பை உண்டு பண்ணி நம்ம இங்க சமைக்கிறதுக்கு நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப அது வந்து ஒரு சிறு நெருப்பு. அப்படி இருந்தாதான் அதை பாதுகாக்கிறதுக்கும் பேணி வளர்ப்பதற்கும் அதை பயன்படுத்த முடியும். அதனால அவருடைய தன்மையை ரொம்ப சிறிது 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 பங்காக நமக்கு எடுத்து கொடுத்து இந்த இயக்கத்துக்கு வரும்படியாக அவர் அமைத்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்லப்படுது. தாலா இளங்கோ ஆச்சி அவர்கள். சிவா திருச்சிற்றம்பலம். மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் சடையில் பாயும் அது என்னேடி. சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திடலே தரணியெல்லாம் பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாழலோ. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. அடுத்த பாடல் 8வது பாடல். கோலாலம் ஆகி குறைக்கடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுரர்தான் என்னேடி. ஆலாலம் உண்டிலனேல் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவார்கான் சாழலோ. அவருடைய சாமர்த்தியம் என்ன விஷத்தை எடுத்து சாப்பிட்டாராமே. பெரிய விஷம் வரும்போது அந்த விஷத்தை, இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணிதான். விஷத்தை எடுத்து சாப்பிட்டாராமே அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? விஷத்தை சாப்பிட்டு இன்னும் உயிரோட இருக்காரா அப்படின்னு தானே கேட்போம். அப்ப இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணிதான். என்ன பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற, அவர் வந்து விஷத்தை எடுத்து சாப்பிட்டாராமே அப்படின்னு. கொடிய விஷத்தை அவர் உண்டார். இது என்ன புத்திசாலித்தனம்? ஏதாவது சமத்தா இருந்தா அப்படி பண்ணுவாங்களா? விஷத்தை எடுத்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டா, ஆலாலம் உண்டலனேல் அந்த விஷத்தை எடுத்து அவர் சாப்பிடலைன்னா எல்லாரும் தீயது ஒன்று அப்படின்னு வந்தபோது எல்லாரும் விலகினார்கள், எல்லோரும் ஓடினார்கள், பயந்து ஓடினார்கள், விலகினார்கள். அப்போ யார் வந்து அதை எடுத்து எடுப்பா? அந்த எல்லாத்துக்கும் பொறுப்பானவன், எல்லாத்துக்கும் தாயானவன், அனைத்திற்கும் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடியவர். இப்போ ஒரு குடும்பத்துக்கு தலைவர் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது விட்டுட்டு ஓடுவாங்களோ? ஓட மாட்டாங்க. அதை எடுத்து பண்றதுதான் அங்கதான் அந்த
அவருடைய அந்த கேர் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அந்த இடத்துல தான் வருது. அப்போ பிள்ளைகளுக்கு அது எந்த விதத்திலையும் பாதிப்பு அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தலைவன் தான் அதை எடுத்து செய்வார். அப்ப அது போல இதுலயே தெரியுது, அந்த விஷத்தை எடுத்து அவர் சாப்பிடும் போதே தெரியுது அவர் தான் அனைத்துக்கும் தலைவர் அப்படின்னு. அப்ப அவர் சாப்பிடலைன்னா இங்க அத்தனை பேரும் இல்லாமல் ஆகிவிட்டிருப்பார்கள். அப்ப அந்த விஷத்துக்கும் ஒரு இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அதையும் அவர் தன் கண்டத்திலேயே நிறுத்தி வைத்தார். விஷயத்துக்குன்னு தனியா அவருக்குள்ள ஒரு பார்ட் இருக்கு தனியாக. ஏன்னா அதுவும் எங்க போகும், அதுவும் அவருடைய இதுலயே வந்தது, லீலைகளிலே வந்தது. அதற்கும் ஒரு இடம் உண்டு. அதையும் அவர் தன் கண்டத்தில் நிறுத்தி வைத்து அருளினார் அப்படின்னு இந்த பாடலை மலையாச்சி அவர். கோலாலம் ஆகி குறை கடல்வாய் என்றெழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி ஆலாலம் உண்டிலனேல் அன்றாயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் கான் சாலலோ. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. அடுத்தது, தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்திலனில் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகி எய்தி வீடுவர்கான் சாழலும். தென் திசையில் உள்ள சிதம்பரத்தில் ஆடும் கூத்தன் தன் உடம்பில் பெண்ணுக்கு இடமளித்த ஒரு பித்தன் அல்லவா தோழி? தன்னுடைய இடைப்பாகத்தை பெண்ணுக்கு அளித்தானாமே, பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் இருக்கானாமே, அவன் பித்தனோ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அறிவில்லாதவளே, அவர் தன் சக்தியை தன் உடலில் ஒரு பாகமாக கொள்ளவில்லை என்றால் இவ்வுலகில் உள்ளவர் முக்தி பெற்று மறைந்திருப்பார்கள். இங்கே இயக்கம்னு ஒண்ணு இருந்திருக்காது. சக்திங்கிற ஒரு தன்மையை அவர் தன் உடலில் பாதியாக வைத்துக் கொள்ளலைன்னா இங்க எதுவுமே இயங்காது. இயக்கம் அப்படின்னு ஒண்ணு வந்தாவே அது சக்தி, ஆற்றலின் வடிவம். இப்ப இங்க எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சக்தி தத்துவம் தான், ஒரே புருஷ தத்துவம் தான், அது பரம்பொருள் தத்துவம் தான். அப்போ அனைவருமே சக்தி தத்துவத்துக்குள் அடக்கம். அப்படி அவர் சக்தியை தன் பாதி பாதியாக, தன்னை பாதி தத்துவார்த்தமாகவும் பாதி சக்தியாகவும் வைத்துக் கொள்ளலைன்னா இங்கு எதுவுமே எல்லாமே முக்தி பெற்று அமைதியாக இயக்கமற்ற நிலையில் இருக்கும். அப்படித்தான் இருக்கும். பிரளய காலத்தில் அப்படிதான் அனைத்தும் முக்தி பெற்று அனைத்தும் ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல எல்லாமே இருக்கும். அப்புறம் அவர் எப்ப நடத்தணும்னு நினைக்கிறாரோ அப்புறம்தான் எல்லாம் இயக்கத்துக்கு வருது அப்படின்னு. அது அந்த இயக்கத்துக்கு வரும்போது தன்னுடைய உடலில் சரிபாதியாக அந்த சக்தியை வைத்திருக்கிறார் அப்படின்னு. அம்மை அப்பனாக, அதனாலதான் எப்போதுமே அம்மை அப்பனாகவே அவர் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு. புவனாசங்கர் அவர். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்திலனேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகெய்தி வீடுவர் கான் சாழலோ. விண்பால் யோகெய்தி வீடுவர் கான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ போனா. அடுத்தது, தானந்தம் இல்லான் தனை அடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வந்து உன் தேவர்கட்கு ஓர் வான்பொருள் கான் சாழலோ. முடிவே இல்லாத அந்த இறைவன் நாய் போன்ற என்னை ஆட்கொண்டு ஆனந்த வெள்ளத்தை அழுத்துவித்தான், பேரின்ப கடலில் மூழ்கச் செய்தானே, அது எப்படி தோழியே? அதாவது முடிவே இல்லாத அந்த இறைவன் நாய் போன்ற என்னையும் தடுத்தாட்கொண்டு இத அவருடைய லீலையவே அவரே ஒரு கேள்வியாக கேட்கிறார். ரொம்ப கடையவனாக எளியவனாக இருக்கக்கூடிய பக்தருக்கு அவர் அப்படி பராக்கிரமம் வாய்ந்த அவர் எப்படி ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தி வைக்க முடியும் அப்படின்னு. அப்ப என்னை இன்பத்தில் மூழ்கச் செய்த அந்த எம்பெருமானின் திருவடிகள் விண்ணுலக தேவர்களுக்கே எட்டாத உயர்ந்த பொருளாகும்.
அப்படிப்பட்ட விண்ணுலக தேவர்களுக்கே காண முடியாத அந்த திருவடிகளை கொடுத்து என்னை ஆனந்தத்தில் அழுத்து வைத்தான். எப்ப வந்து ஆனந்தத்துல அந்த அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போக முடியும் அப்படின்னா, இறைவனுடைய திருவடிகள் கிடைத்தால்தான். அந்த திருவடிகள் யாருக்கே கிடைக்கல, அந்த வானவர்களுக்கே கிடைக்கல. அப்படிப்பட்ட திருவடிகள் எனக்கு கிடைச்சதுனால நான் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தேன். ஆனந்தத்தை வெள்ளத்து அழுத்து வைத்த திருவடிகள் அப்படின்னு சொல்றார் ஜெயம் அவர்கள். திருச்சிற்றம்பலம். தானந்தம் எல்லாம் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்து விட்டான் காணேடி. ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் வானுந்து தேவர்கட்கோர் வான்பொருள் காஞ்சாழலோ. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஜெயம். பிரார்த்தனை முருகப்பன் அவர்கள். சிற்றம்பலம். இரும்பு தருமான தேனை தீர்த்தன் என்புருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கழலினைகள் ஒருங்கு தீரை உலவு சடை உடையானின் அரிகள் எல்லாம் பெருங்குதிரை ஆக்கியாறு அன்றே உன் பேரருளே பன்னார்ந்த மொழி மங்கை பங்காணி நாளானார்க்கு உன்னார்ந்த ஆரமுதே உடையானே அடியேனை மன்னார்ந்த பிற பருத்திட்டு ஆழ்வாய் நிவா என்ன கண்ணார உய்ந்தவாறு அன்றே உன் கடல் கண்டே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவ பெருமான் தானே வந்தெனதுள்ளம் புகுந்தடியேற்க அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவ பெருமான் தானே வந்தெனதுள்ளம் புகுந்தடியேற்க அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. சிவா திருச்சிற்றம்பலம். திரு இயேசரவு 8வது பதிகம் திருப்பெருந்துறையில் அருளியது. பிரேயர் சாங். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினை ஏன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் என யாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ அது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. வையம் நீருக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறி தான் தலைத்து ஓங்குக தெய்வவென் திருநீர் சிறக்கவே எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்திடுக சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போலே எங்கள் மனையில் குடிவருவாய் குழைந்து வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனீதி விளங்குக உலகமெல்லாம் பூதலும் மாதும் வாழ்க பொன்மழை பொழிந்து வாழ்க வேத ஆகமமும் வாழ்க வேந்தர் செங்கோலும் வாழ்க தீதில் ஐந்தெழுத்து நீரும் சிவனடியாரும் வாழ்க ஆதவூர் இறை புராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க. பிழைப்பொருத்தல்.
கல்லாப்பழியும் கருதாப்பழியும் கசிந்துருகி நில்லாப்பழியும் நினையாப்பழியும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பழியும் துதியாப்பழியும் தொழாப்பழியும் எல்லாப்பழியும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பரே. திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. திருச்சிற்றம்பலம். மீனா, எனக்கு நடுவுல கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிருந்தது. எல்லாருக்கும் அப்படிதான் ஆனதா இல்ல எனக்கு மட்டும்தான் டிஸ்கனெக்ட் ஆனிச்சா? ஓ, தெரியல. இல்லையே. இல்ல ஆகல, இல்ல, எங்களுக்குலாம் ஆகல. ஆகல, எங்களுக்குலாம் ஆகல. எனக்கு ஆகல. ஓகே, தேங்க்ஸ். நான் ரெக்கார்டிங் ஷேர் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ மீனா. Thank you, Meena. Thank you. Thank you. Thank you, Meena. Good night. குட் நைட்.